100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் மூலம் வரவேண்டிய பணமும் வரவில்லை. இன்னமும் குழியும் தோண்டிவிட்டு யானை தள்ளுவதைப் போல இன்றைக்கு இந்த அரசு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமாம், எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போவாங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஆக இந்த முடிவு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வாதாடி பெறுவதற்குரிய சக்தி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. அதை நிச்சயமாக செய்வார். மாநில அரசாங்கங்களை பொறுத்த அளவில் இந்த காலம் முழுவதும் அவங்களுக்கு தனியாக வரி விதிக்கும் அதிகாரம் எதுவும் இல்லை. 2017 ஜிஎஸ்டி அமலான பிறகு சில சின்னதாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நீங்கள் கேளிக்கை வரி அல்லது சொத்து வரி இந்த மாதிரியான வரிகளை தவிர ஒரு பேரிடர் நேர்ந்தால் கூட மாநில அரசாங்கம் தானாக வரி விதிக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த ஒப்புதல் பெற்றுத்தான் செய்ய முடியும் என்கிற. அப்போ மாநில அரசுகளினுடைய வரி வருவாய் என்பது மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இடதுசாரிகள் வலியுறுத்தலால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை முற்றிலுமாக அழிக்கிட நரேந்திர மோடி முயற்சிக்கிறார். இது மாநிலங்களை பழிவாங்குவது மட்டுமல்ல, கிராமப்புற ஏழைகளை முற்றிலுமாக துடைத்தெறிகிற, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை துடைத்து எறிகிற செயல் என்கிற முறையில்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மடிந்திருப்பார்கள். இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக அமைப்புகள் எல்லாம் என்ன சொன்னது என்றால் 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்றில் லட்சக்கணக்கான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதினார்கள், பசியாலும் பட்டினியாலும். ஆனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இதை காப்பாற்றியது என்றும் உலக அமைப்புகள் சான்றிதழ் வழங்கியிருக்கின்றன. இப்படி ஐநா சபை விருது பெற்ற இந்த திட்டத்தை மோடி அரசு நசுக்குவதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாளை மறுநாள் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மக்கள் திரள் போராட்டம், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தோழமை கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் அழைத்து இந்த போராட்டத்தில், மக்கள் திரள் போராட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைக்க இருக்கிறது. காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை, அவர் பேரில் 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவர். அதனால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லேயே தான் அந்த திட்டம் இருக்கணுன்றதையும் கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.